கரியமாணிக்கம் வெர்சஸ் பெரம்பலூர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. கரியமாணிக்கம் ஃபீல்டிங்கு. கரியமாணிக்கம் வந்து செட்டிங் டீமு. மணி, சபரி, லெஃப்ட் மணி, வினோத் இவங்களாம் விளாட்றாங்க. இந்த டீமுக்கு நல்ல டீமு, செட்டிங் டீமு நல்லா விளாடுவாங்க. போகிற இடம்லாம் வெற்றி தான். அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 6 ஓவர் மேட்ச்சு, 2 ஓவர் காமன் பவர் பிளே. கிஸ் மற்றும் முத்து ஓப்பனிங் பேராக பெரம்பலூர் அணிக்காக. வந்து சைக்கிள் இருப்பார், முத்து வந்து நான் சைக்கிள் இருப்பார். கரியமாணிக்கம் அணிக்காக முதல் பவர் பிளே ஓவரை வீச மணி. சோழங்கநல்லூர் மணி. 2-3 மணி இருக்காங்க கரியமாணிக்க டீமில். இது சோழங்கநல்லூர் மணி. செங்கரை பக்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட் பால் லெக்கட்ரு சைட்டில் 6 அடிச்சிருக்காரா? 6. ஃபஸ்ட்டு பாலே 6 காற்றுல. இது பேட்ஸ்மேனுக்கு சாதகமான கிரவுண்டு. சந்தித்த முதல் பந்தே 6 அடிச்சிருக்காரு. குட் பேட்டிங்ண்ணே. செகண்ட் பால் லெக்கட்ரு மறுபடியும் ஒரு கீப்பர் எஜ்ஜு விக்கெட். அண்ணே 6 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். குட் கேட்ச் சபரி. சரண் அவர் தான் சைக்கிள் இருப்பார். இயர்லியாக விக்கெட்டை இழந்துட்டாங்க பவர் பிளேலேயே. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக். நீ கம்பேக் கொடுத்துட்டாரு. முதல் பால் 6 அடித்தாலும் அடுத்த பால் பிடிச்சி போட்டார். அடுத்த பால் டாட். நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டில் நேராகவே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் மணி இருக்கார். ஒரு ரன். நெக்ஸ்ட் பால் ஒரு லெக் சைடு மட்டைக்கு அடிச்சிருக்காரு. 6. இது பெரிய 6. இவர் சந்தித்த முதல் பந்தும் 6 அடிச்சிருக்காரு. மணி ஓவரை பனிஷ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் க்ளோஸில் ஆஃப் சைட்லேயே அடிச்சுட்டு விக்கெட்டா? விக்கெட். குட் கேட்ச். 6 அடிச்சுட்டு அவரும் அவுட்டு, இவரும் 6 அடிச்சுட்டு அவுட்டு. இந்த கிரவுண்டோட ராசி அப்படி எடுது. அது ஒரு பவர் பிளே எடுக்கலை. 3வது ஓவர் பவர் பிளே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. மணி 2வது ஓவரை வீச இது ஒரு ரன் ஓட்டாங்க. கீப்பர் கைக்கு அடிச்சுட்டு 1 ஓவர் முடிவிட்டனாலே அணி நினைக்க 13. ஃபஸ்ட்டு பாலே 2வது ஓவரில் சிங்கிள் அடிச்சிட்டாங்க. 14 ரன் அடிச்சிருக்காங்க. இது பவர் பிளே இல்லை. இன்னர் சர்க்கிளில் 4 ஃபீல்டரோட 2வது ஓவரில் 2வது பால். செகண்ட் பால் டாட். தேர்ட் ஒன் கீப்பர் கை கடிச்சிட்டு ஓட முடியல. டாட். நெக்ஸ்ட் பால் டாட். வசத் அவர் டிஷர்ட் எழுதியிருக்கு. நல்லா விளாட்ணும். மறுபடியும் டாட். நெக்ஸ்ட் பால் டாட். 2 ஓவர் முடிக்கிறதுலே அணியின் எண்ணிக்கை 14. செங்கரை மணி 3வது ஓவர் போட வராங்க. பவர் பிளே மணியோட 2வது ஓவர் பவர் பிளே கேட்டு வாங்கியிருக்காங்க. டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஒரு லெக்கட்ரு டாட். 2வது பால் மணியோட 2வது ஓவர். ஆனால் பவர் பிளேயாக கேட்டு வாங்கியிருக்காங்க. லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் லாங்கில் இருக்கார். ஓடி வந்து பாலை கலெக்ட் பண்ணிட்டாங்க. 2 ரன் ஓட ட்ரை பண்ணுறாங்க. ஓடலை. ஒரு ரன் வீடு கொடுத்துருக்காங்க. ரீபால் கால்லேயே போட்டாங்க. லெக் பை இருக்குது ஆனால் ஓடலை. நெக்ஸ்ட் பால் டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு புல் டாஸ் உடம்புல பட்டு ஓடலை. டாட். நெக்ஸ்ட் பால் நோ பால் கொடுத்துருக்காரு. கிரீஸ் நோ. ஃப்ரீ கிட் பால் அடிச்சிருக்காரு. ஆஃப் சைட்டில் அங்கே ஃபீல்டர் இருக்கார் ஒருத்தர். ஒரு ரன் ஓடிருக்காங்க. 4வது ஓவரை வீச தினேஷ். 3 ஓவர் முடிவுடனே அணியின் எண்ணிக்கை 18. ஃபஸ்ட் பால் ஒரு லெக் கட்ரு உடம்புல பட்டு என்னதும் ஓடலை. டாட். காலில் போட்டு டாட். நெக்ஸ்ட் பால் லெக் சைடு க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. ஃபீல்டர் யாரும் இல்லை. ரொம்ப லாங்கில் இருந்து 2வது ரன் ஓடுறாங்க. ரன் அவுட்டா? விக்கெட். டேரக்ட் கிட்டு. ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் டிராவிட் பெரம்பலூர் அணிக்காக. தினேஷ் சூப்பராக பால் போட்டுக்கிட்டு இருக்காப்புல. நல்ல வேரியேஷனில் லெக் கட்ரு. டாட் பால். லாஸ்ட் 1 பால் சைக்கிள் டிராவிட் டாட். நெக்ஸ்ட் பால்
அடிச்சிருக்காரு. அங்கே தேர்ட்மேன் திசையில் ஃபீல்டர் வினோத் இருக்கார். பாலை மிஸ் பண்ணிட்டாரு. அதன் காரணமாக 2 ரன் ஓடுறாங்க. பவுண்டரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்கே ஓவர் துறையில் மறுபடியும் 1 ரன் ஓடுறாங்க. 2 ரன் விட்டாங்க. மொத்தம் 4 ரன்னு. 23 ரன்னு. அரவிந்த் 5வது ஓவர் வீச ஒரு விக்கெட்டு. ஆஃப் சைடு சைட்டில் அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டர் மணி இருக்கார். விக்கெட். குட் கேட்ச் மணி. திருநா அவர் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். அவர் சந்திக்கும் முதல் வந்து அரவிந்த் லெக் கட்டர் போட்டுட்ருக்காரு. அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடு கவரில் 1 ரன். டிராவிட் ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அடிச்சிருக்காரு. அங்கே ஸ்லிப்பில் ஆள் இருக்காங்க. இன்னும் ஓட முடியல. டாட். நெக்ஸ்ட் பால் ஒரு ஸ்லோயர். அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டில். ஃபீல்டர் யாருமே இல்லை. இது பெரிய ஆறு இந்த இன்னிங்ஸில். டிராவிட் பேட்லேருந்து குட் பேட்டிங் டிராவிட். செம்மடி. தூரமாக போன 6 இது இந்த இன்னிங்ஸ்லேயே. லாஸ்ட் 2 பால். டிராவிட் மறுபடியும் அடிப்பாரா? அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடு. அங்கே ஃபீல்டர் மணி இருக்கார் கீழே. விக்கெட். குட் கேட்ச் மணி. டிராவிட் 6 அடிச்சுட்டு மறுபடியும் அவுட் ஆகிறாங்க. இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. வைடு. அஸ்வந்த் அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். நியூ பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். லாஸ்ட் 1 பால். லெஃப்ட் ஹேண்டு. வைடு ரீபால். உடம்புக்கு பட்ட 10 பந்து. செம்ம சுத்தல். டாட். ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 31. 6வது ஓவரை வீச சபரி. கேப்டன் சபரி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஒரு ஸ்லோயராக போடுவார் தூக்கி. வைடில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சபரி. ரீபால். ஃபஸ்ட் பால். ஃபுல் டாஸ். லெக் சைடு சைட்டில் அங்கே ஃபீல்டர் தினேஷ் இருக்கார். பாலை கலெக்ட் பண்ணிட்டாரு. 1 ரன் ஓடிருக்காங்க. நெக்ஸ்ட் பால். நல்லா ஏற்கார். கேட்டா விக்கெட். குட் கேட்ச் மணி. இல்லை நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால். டாட் பால். நல்லா பவராக சுற்றுறாரு. ஆனால் பேட்டில் தான் பட மாட்டேங்குது. பட்டுச்சுன்னா வெளியே போயிடும். ஆனால் க்ளோஸில் கீழே கிடக்குது பால். லெக் சைடு. பவுலரை போய் பாலை கலெக்ட் பண்ணி 1 ரன்னு. நெக்ஸ்ட் பால். ஆஃப் சைடு சைட்டில் ஆடிட்டு க்ளோஸில் கையில் அடிச்சுட்டு 2 ரன் ஓடுறாங்க. 2. கீப்பர் கைக்கு வச்சுட்டு ஓடுறாங்க. 1 ரன். ரன் அவுட். விக்கெட். ஓவர் முடிஞ்சிச்சு. 6 அடிச்சிருக்காங்க. பாலுக்கு பால் ரன் அடிச்சிருக்காங்க. பெரம்பலூர் அணியினர் கரியமணிக்கம் அணியினர் 37 எடுத்தால் இப்போட்டியில் வெற்றி பெறலாம். கரியமணிக்காக ஓப்பனிங் பேரா சபரி மற்றும் மணி. பெரம்பலூர் அணிக்காக ஓப்பனிங் ஒரு பவர் பிளே ஓவரை வீச டிராவிட். பவர் பிளேயில் ஃபஸ்ட் பால். சபரி ஸ்ட்ரைக்கில் அடிச்சிருக்காரு. லெக் சைடு மடக்கி. அங்கே ஃபீல்டர் க்ளோஸில் இருக்காங்க. ஆனால் கேட்ச் பிடிப்பாங்களா? இல்லை, கேட்சை பிடிக்கவே ட்ரை பண்ணல அவர். ஒன் பிச்சில் பாலை கலெக்ட் பண்ணிட்டாங்க. 2 ரன் விட்டாங்க. 2. சபரி பேட்லேருந்து 2. செகண்ட் பால். லெக் சைடில் க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு 1 ரன் விட்டாங்க. சிங்கிள். மணி ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். ஃபஸ்ட் பால். மணி சந்திக்கிற ஃபஸ்ட் பால். ஆஃப் சைடு க்ளோஸ்லேயே அடிச்சுட்டு 1 ரன் ஓடிட்டாங்க. ஒரு மிஸ்ஃபீல்டு. சிங்கிள். சபரி ரிவர்ஸு திரும்புகிறாரு. உடம்புல பட்டு இங்கே ஓடி இருக்காங்க. ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமாக ஓவர் துறையில் 1 ரன். லாஸ்ட் 2 பால். விக்கெட் கொடுத்துருக்காங்க. நுனி பேட்டில் பட்டுருச்சு. மணி அவுட். ராம் ஸ்ட்ரைக்கில். பவர் பிளேலேயே ஒரு விக்கெட்டை விட்டாங்க ஃபஸ்ட் ஓவர்லேயே. மணி அவுட்டு.
அடிச்சிருக்காரு லெக் சைடு சைட்டில். அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கார். விக்கெட். குட் கேட்ச். சைட்டில் பவுண்டரி லைனில் அவுட்டு. விக்கெட். ராம் டக் அவுட். பேட்ஸ்மேன் அரவிந்த் நான் சைக்கிள் இருப்பார். இரண்டாவது பவர் பிளே ஓவரை வீச பெரம்பலூர் அணிக்காக திருநா. ஒரு ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 5. ரெண்டாவது ஓவர் பவர் பிளே எடுத்திருக்காங்க. சைக்கிள் வந்து சபரி. ஃபஸ்ட்டு பால் லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. கீப்பர் கைக்கு அடிச்சுட்டு ஓட முடியல. டாட். க்ளீன் போல்டு. சபரி விக்கெட். விக்கெட்டை விட்றாங்க. கம்மி ரன் தான் அடிக்கணும். சபரி அவுட். நியூ பேட்ஸ்மேன் வினோத் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அவர் சந்திக்கும் முதல் பந்து பவர் பிளே தான். ஃபுல் டாஸ் போட்டிருக்காங்க. லெக் சைடு அது பனிஷ் பண்ணியிருக்காரு. 6 காத்தையிலையும் தாண்டி ஒரு 6 மிகப்பெரிய 6. வினோத் சந்தித்த ஃபஸ்ட்டு பாலே 6 அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பால் டாட் பால் அடிச்சிருக்காரு. ஆஃப் சைட்டில் 6 மிகப்பெரிய 6 இந்த இன்னிங்ஸில். வினோத் பேட்லேருந்து 2 6 அடிச்சிட்டாரு. பவர் ஹீட்ரு வினோத். பளிச்சு நிறைஞ்சார். நெக்ஸ்ட் பால் டாட் பால் ஓவர். தேர்டு முடிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 17. மூன்றாவது ஓவரை வீச டிராவிட். சைக்கிள் வந்து அரவிந்த் இருப்பார். தேர்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால். கீப்பர் கேட்ச் பிடிப்பாரா இல்லை? அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. ரெண்டு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் வைடு. பால் அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடு சைட்டில் காற்றுல வெளியே போயிடும் கண்டிப்பாக. அது அரவிந்த் பேட்லேருந்து 6 அடி பலமாக இருந்துச்சு அரவிந்த் பேட்லேருந்து. நெக்ஸ்ட் பால் க்ளீன் போல்டு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் குருவம்பட்டி மணி. ஒரு லெஃப்ட் ஹேண்டு. நல்ல ஹிட்டரு தான். சூப்பர் ஆடுவார். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். மேட்சை விரைவாக முடிக்கிறாரான்னு பார்ப்போம். குயிக்காக ஃபினிஷ் பண்ணிடுவார். கண்டிப்பாக சிங்கிள் ஆட மாட்டார். பெரிய ஷாட் தான் ஆடுவார். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். விக்கெட் விழுந்ததுனால சிங்கிள் ஆடுறாரா? டாட். நெக்ஸ்ட் பால் கீப்பர் கேட்சா இல்லை? கீப்பர் தலைக்கு பின்னாடி ஒரு ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் பால் வினோத் ஸ்ட்ரைக்கில் க்ளோஸில் அடிச்சுட்டு ரன் எதுவும் ஓடலை. ஒரு மிஸ்ஃபீல்டு அப்பயும் ஓடலை. டாட். ஓவர். 27 அடிச்சிருக்காங்க 3 ஓவருக்கு. மீதி இருக்க 18 பாலுக்கு 10 ரன் அடிக்கணும். மணி ஸ்ட்ரைக்கில். திருநா 4வது ஓவரை வீச 18 பந்துக்கு 10 ரன் அடிக்கணும். மணி இருக்கார் ஸ்ட்ரைக்கில். லெஃப்ட்டு குருவம்பட்டி மணி. ஃபஸ்ட் பால் டாட் பால். பெரிய சுத்தல். கண்டிப்பாக பெருசு தான் அடிப்பார். சிங்கிள் அடிக்க மாட்டார். நெக்ஸ்ட் பால் வைடு. டாட் பால் வைடு. நெக்ஸ்ட் பால் லெக் சைடு க்ளோஸில் அடிச்சுட்டு எண்டை மாற்றிக்கிட்டாங்க. வினோத் ஸ்ட்ரைக்கு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் வினோத் ஸ்ட்ரைக்கில். கீப்பர் ஏஜ் விக்கெட். கார்த்தி ஸ்ட்ரைக்கில். 7 ரன் அடிக்கணும். நல்லா யாருக்க லெக் சைடு சைட்டில் அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. சிங்கிள். லாஸ்ட் 1 பால் 6 ரன் அடிக்கணும். மணி 6 அடிப்பாரா? கீப்பர் ஏஜ் விக்கெட். அஸ்வத் நியூ பவுலர். பாலுக்கு 6 அடிக்கணும். நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அஸ்வந்த் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். 12 பாலுக்கு 6 அடிக்கணும். விக்கெட்டை விட்டாங்க. 6 விக்கெட்டு. லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருந்தால் அவரை தாண்டி 4 பவுண்ட்ரி.
2 அடிக்கணும், 2 ரன் அடிக்கணும். 6 விக்கெட் விட்டாங்க கரியமணிக்கு அணியை. வைடு போட்டிருக்காரு. வைடு பால், ரீபால், ஃபுல் டாஸ் போட்டிருக்காங்க. லெக் சைடு மடக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டு யாருமே இல்லை. 6 6 அடித்து மேட்ச் வின் பண்ணுறாங்க கரியமணிக்கு அணியினர். பெரம்பலூர் அணிக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.